அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காய் சீசனு. இந்த டைமில் வந்து முருங்கைக்காய் வச்சு கொடுத்தோன்னா சாப்பிடாதவங்க கூட முருங்கைக்காய் சாப்பிடுவாங்க. ஆனால் போட்டிருக்கிறது தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி பண்ணியிருக்கிறேன். சரி, இது வந்து ஒரே மாதிரி எப்போவுமே பண்ணாமல் நம்ம சாம்பார், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் முருங்கைக்காய் வச்சு. அந்த மாதிரி பண்ணாமல் இது வந்து புது டிஷ்ஷாக தான் பண்ணியிருக்கிறோம். முருங்கைக்காய் போட்டதே தெரியாது. அந்த மாதிரி சூப்பராக வந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்து அதை நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து 3 முருங்கைக்காய் நான் எடுத்துருக்கிறேன். 3 முருங்கை கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டுடலாம். குக்கரில் போட்டு 2 விசில் கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். முருங்கைக்காய் தகுந்த உப்பு போட்டுக்கலாம். 2 விசில் விட்டுட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம ஒரு தட்டில் வந்து நம்ம ஸ்பூனை வச்சு இப்படி தனியாக இப்படி நீக்கணும்னா சதையெல்லாம் வந்துடும், தனியாக வந்துடும். அந்த மாதிரி எல்லா முருங்கைக்காயில் உள்ள சதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்துடும். அது ஸ்பூனை வச்சு நம்ம எடுத்தோன்னா நல்லா முருங்கைக்காயில் இருக்கிற சதை எல்லாமே நல்லா தனியாக வந்துடும். இந்த முருங்கைக்காயிலே வந்து சோத்துக்காயின்னு சொல்லுவாங்க. நல்லா கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் நல்லாயிருக்கும், உருண்டையாக. அந்த மாதிரி நம்ம காய் எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சதைப்பத்தும் நல்லா நிறையாவே கிடைக்கும். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சாச்சு. தோல் தனியாக வந்துருச்சு பார்த்தீங்களா, நீட்டாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு அது கூட வந்து நம்ம பாத்திரத்தை காய வச்சுட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வேக விடலாம். வேக விட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் தாளித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நான் கறியை வந்து நான் வந்து ஒரு 5-6 விசில் விட்டு தனியாக நான் வேக வச்சு வச்சுருக்கிறேன். அந்த கறி தனியாக இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த வெங்காயம் கருவேப்பிலை கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து நான் தனியாக பொடிச்சு வச்சுருப்பேன் எப்போவுமே பிரியாணிக்கு. அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்திட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற பொடியை அதையும் நம்ம சேர்த்திடலாம். சேர்த்து எல்லாம் ஒன்றா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு உப்பு வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் வேகிறதுக்கு தகுந்த உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். அதையும் வந்து நம்ம வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து 2 பச்சை மிளகா வந்து கட் பண்ணாமல் சேர்த்திருக்கிறேன், உடஞ்சிரும். அதனால் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா வணங்கினதுக்கப்புறம் நான் கறி வந்து தனியாக குக்கரில் விசில் விட்டு வச்சுருக்கிறேன். அந்த கறியும் சேர்த்திட்டு அதுக்குண்டான தண்ணி இருக்குது, அந்த மிச்ச தண்ணி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா வணக்கி கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இந்த முருங்கைக்காய் சதையை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். அதையுமே வந்து இந்த கறி மசாலா கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நம்ம காரம் உப்பெல்லாம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம குடிச்சு பார்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வேக விடலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து முருங்கைக்காய் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். கறியிலே நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சதுனால 2லுமே உப்பு இருக்கும், நம்ம குடிச்சு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கறி மசாலா பொடி வந்து அது 1 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். பெப்பர் பொடி 1 ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் வற்றினதும் நம்ம என்ன பண்ணோம், திருப்பி குக்கரில் கொஞ்சம் சேர்த்திட்டு 1 விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோன்னா அந்த தண்ணி வந்து எல்லாம் வற்றி அந்த கிரேவி பதத்துக்கு நல்லா சூப்பராக வந்துடும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்திருந்தது. இது வந்து சூடான சாப்பாடு, தோசை, சப்பாத்தி, பூரி, இட்லி இது கூட வச்சு சாப்பிட்றது சரியான காம்பினேஷன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீட்காஸ் கிச்சன் கோவை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.